வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்கள் தனி மனிதனை சீரழிப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியையும் தடுப்பதாக அமைந்துவிடும். புதுவை முதல்வர் ரங்கசாமி பேச்சு. மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கலெக்டர் குலோத்துங்கன் துவக்கி வைப்பார். சிலர் தங்களது சுயநலத்திற்காக இளைஞர்கள் மாணவர்களை போதைக்கு அடிமையாக்குகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் வெறுக்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அப்படிப்பட்ட நபர்கள் சட்டம் மூலம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நேற்று மாலை நடைபெற்றது. விளையான்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. அங்கு நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பேசும் பொழுது, நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலே உள்ளதால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். ஆனால் தற்பொழுது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் உள்ளன. குறிப்பாக போதைக்கு அடிமையாக்கும் நிலையில் அவர்கள் உள்ளனர். போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகிறது. ஆகவே போதைப் பொருட்களால் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. சிலர் தங்களது சுயநலத்திற்காக இளைஞர்கள் மாணவர்களை போதைக்கு அடிமையாக்குகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் வெறுக்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அப்படிப்பட்ட நபர்கள் சட்டம் மூலம் கடுமையாக தண்டிக்க வேண்டும். போதைக்கு அடிமையானவர்களுக்கு தங்களது செயல்பாடே தெரிவதில்லை. ஆகவே நாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் என உறுதிமொழி ஏற்பது அவசியம் என்றார். போதை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை மாணவர்கள் ஏற்றனர். இதையடுத்து விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், காவல்துறை தலைமை முதன்மை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாக சைதன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமுமின்றி மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் வழக்காளிகளின் நலன் கருதாமல் நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்திய அரசின் 3 கிரிமினல் சட்டத்தை எதிர்த்தும் 3 சட்டங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சேர்ந்த புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் நீதிமன்ற நுழைவு வாயிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட சுமார் 14 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய அரசின் 3 கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக நடைபெற்ற சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மனநல திட்ட அதிகாரி மனநல மருத்துவர் டாக்டர் பாலன் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் அரவிந்த், மனநல மருத்துவர் டாக்டர் அருள்வர்மன் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இப்பேரணிகள் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, கதிர்காமம் இந்திராணி செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, விநாயகர் மிஷன் செவிலியர் கல்லூரி, ஏஜி பத்மாவதி மணக்குழு விநாயகர் மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்த இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள பயிலரங்கில் போதை தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பேரணி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் போதை என்றால் என்ன, போதையின் பக்க விளைவுகளை கையாள்வது எவ்வாறு என்று விளக்கமாக எடுத்துக் கூறினர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய மனநல திட்ட ஆலோசகர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மரக்கணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த கார் விபத்தில் புதுவை காவலர் உட்பட 2 பேர் உயிரிழந்தது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம், வயது 38. இவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் தனது நண்பர் சாமுவேல் மற்றும் தனது உறவுக்கார பெண் உட்பட
4 பேருடன் சொந்த வேலை காரணமாக காரில் சென்னைக்கு சென்ற ஈசிஆர் சாலை வழியாக வீடு திரும்பும் பொழுது வெணாங்கப்பட்டு பகுதியை கடக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. காவலர் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பலத்த காயங்களுடன் இருந்த சாமுவேல் உட்பட 3 பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமுவேல் தீவிர சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். மற்ற இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சுனாம்பிட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கார் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியின் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா புதுச்சேரியில் பேராசிரியரை சந்தித்து ஆதரவு கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். இவருக்காக புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையிலான திமுகவினர் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கிறிஸ்துவ மக்கள் ஆதரவை கோரும் வகையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்ரி விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். பேராயர் ஆசிர்வதிப்பதாக கூறினார். இந்த சந்திப்பின் பொழுது புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். மணவெளி தொகுதியைச் சேர்ந்த வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் என்படம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ரூபாய் 1,65,00,000 நிதி உதவி தொகை பெறுவதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் என்ற காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் வீதம், ரூபாய் 2,40,000 இரண்டாவது தவணையாக 91 நபர்களுக்கு 1,60,000 ரூபாய் வீதம், ரூபாய் 1,45,000 6,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 15 நபர்களுக்கு 17,50,000 ரூபாய் என மொத்தம் ரூபாய் 1,65,50,000 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், கள பொறியாளர் மெல்கிதாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்தி பாலன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஞானசேகர், ஆண்டியார் பாளையம் சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் 2வது தெருக்களில் புதிதாக கழிவுநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள், வீதிகளை சீரமைக்கும் பணி, சுப்பையா நகர் ஆல்பா பள்ளி அருகில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி போன்ற பல்வேறு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் மேற்கொண்ட ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் பல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஆய்வின் பொழுது அப்பகுதிகளைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சி கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் முதியோர்களுக்கும் பல் மற்றும் உடம்பு சார்ந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வழிகாட்டுதலின்படி சிவகுமார் மேற்பார்வையில் சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமை தங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் தலைவி ஜெயந்தி ராணி, தையல் நாயகி பூவிழியுடன் இணைந்த காக் மெடிக்கல் சென்டர் ஷாருலேகா, டாக்டர் மாலினி, நிதிஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சாஹிர் உசைன் அனைவரும் ஒருங்கிணைத்தனர். காப்பகத்தில் தங்கியிருக்கும் முதியோர் அனைவருக்கும் பல் மற்றும் உடல் சார்ந்த நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து
நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செவிலியர் சீதா காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் சகாயா செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் ஷோபனா மோகன் நன்றி கூறினார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி 13,17,000 ரூபாயை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதிரையார்பாளையத்தைச் சேர்ந்தவர் லதா. இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்தார். அதில் பல தவணைகளில் 13,87,000 ரூபாயை முதலீடு செய்தாராம். அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. லாபம் பணத்தை எடுக்க வேண்டுமெனில் மேலும் முதலீடு செய்ய வேண்டும் என மர்ம நபர் கூறியுள்ளார். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இது குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி இணையதள குற்றப்பிரிவு போலீசார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கைபேசி வாயிலாக நுண் குற்றப்பிரிவு போலீசார் என கூறி மர்ம நபர்கள் சம்பந்தப்பட்டோரை விதிமீறிய ஆபாச படங்களை பார்த்ததாக கூறி பணம் பறிக்க முயன்றதால் அது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்து அதற்கான நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாள் சுரேஷ் ஆகியோர் இருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள், குடிநீர் வசதிகள் உட்பட மேம்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, ஊரக மேம்பாட்டு முகமை, அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆகிய துறைகளினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தற்போது தொடங்கப்பட்ட நிலுவையில் உள்ள பணிகள் குறித்தும் விவரங்களை சட்டப்பேரவைத் தலைவர் கேட்டறிந்தார். திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். குறிப்பாக தவளக்குப்பம் ஆனந்தா நகர் பகுதி, பூர்ணாங்குப்பம் முதல் புதுக்குப்பம் வரை, தாளக்குப்பம் முதல் நல்லவாடு புதுக்குப்பம் வரை, அபிஷேகப்பாக்கம் முதல் TN பாளையம் வரை பிரதான சாலைகளை உடனடியாக அமைக்க வேண்டுமென அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் திருமால் நகர், ராமதாஸ் நகர், சீனிவாசன் பொதுக்குப்பம், சுனாமி குடியிருப்பு, மருது, சுந்தராம்பாள் நகர், இடையார்பாளையம், சின்ன வீராம்பட்டினம், லட்சுமி நகர், ஈஸ்வரன் நகர், அண்ணாமலை நகர், VIP கார்டன், மணவேலி மாரியம்மன் கோயில் வீதி, ரைஸ்மில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக மேம்பாட்டு முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ், அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவஞானம், பொதுப்பணித்துறை, கட்டிட மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளைநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் அகிலன், சுரேஷ், சரஸ்வதி உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒப்பிளம் தொகுதியில் உள்ள பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டத்தில் உடைந்த ஆபத்தான சாலையை அதிகாரிகளின் உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சீர் செய்த பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றினார். புதுச்சேரி ஒப்பிளம் தொகுதியில் உள்ள பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டத்தில் ஒப்பிடாத கால்வாய் வரை செல்லும் யூ வடிவ வாய்க்காலின் மேலே அமைத்திருக்கும் ஸ்லாப் உடைந்து இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அப்பகுதி மக்கள் தொலைபேசி மூலம் தெரிவித்தனர். பின்னர் இது குறித்து நகராட்சி உதவி பொறியாளரிடம் தெரியப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வரவழைத்த பொதுமக்கள் முன்னிலையில் அதிகாரிகளிடம் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சேதமடைந்த அனைத்து உடைந்த ஸ்லாப் கட்டைகளை சீர் செய்ய வலியுறுத்தினர். அதன் அடிப்படையில் ஒரு வாரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் வைத்து சேதமடைந்த இடங்கள் சீர் செய்யப்பட்டதா. அதனை இன்று நேரில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு
பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்தனர். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் காளப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர் மொரிஸ், வைத்தீஸ்வரி, கார்த்திக் ஆகியோருடன் இருந்தனர். சாங்கிலி கோலாப்பூரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கிய மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற மும்பை மாநில தலைவர் SK ஆதிமூலத்திற்கு மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநில அளவிலான சமூக நீதி கவுன்சில் 2024 விழா நடைபெற்றது. இந்த விழாவை மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்வானா மற்றும் முக்கியஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா முழுவதும் சுமார் 1500 பேருக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது. மேலும் 10 நாட்களுக்கு முன்பாக ஆன்லைனில் பதிவு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு மட்டும் விருதும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற மும்பை மாநில தலைவர் டாக்டர் SK தளபதி ஆதிமூலத்திற்கு சாங்கிலி கோலாப்பூர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 1.5 லட்சம் செலவில் ரேஷன் பொருட்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியதற்கு பாராட்டு சான்றிதழும் விருதும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6575 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 91 ரூபாய் 50 காசுகள். அடுத்து வரும் செய்திகள். போதைப் பொருட்கள் தனி மனிதனை சீரழிப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியையும் தடுப்பதாக அமைந்துவிடும். புதுவை முதல்வர் ரங்கசாமி பேச்சு. மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கலெக்டர் லோத்தங்கன் துவக்கி வைப்பார். புதுவையில் முடிவில்லா சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிப்பு. பெண்ணிடம் அதிக லாபம் பெறலாம் என கூறி 13,17,000 ரூபாய் மோசடி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.